மடானி அரசாங்கம் அறிமுகப்படுத்திய இரண்டாவது வாய்ப்பு கொள்கையின் கீழ் இதுவரை 1,42,510 பேர் திவால் நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். சிறு கடன்களுக்காக திவாலானோரில் 1,30,000 பேரை அப்பட்டியலில் இருந்து விடுவிக்கும் அரசாங்கத்தின் இலக்கை அது தாண்டியுள்ளது. நாடு சுதந்திரம் கண்டதில் இருந்து எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒன்றை மடானி அரசு சாதித்திருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தேவைப்படும் மக்களுக்கான சட்ட அமுலாக்கம் என்ற கொள்கைக்கு ஏற்ப அரசாங்கம் அறிமுகப்படுத்திய திட்டமே அதுவென பிரதமர் சொன்னார். திவால் நிலை என்பது சில நேரங்களில் பொருளாதார சூழ்நிலையாலும் ஏற்படக்கூடும். உதாரணத்திற்கு கோவிட் பெருந்தொற்று காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் பேர். சில சமயங்களில் சொந்த தவறுகளாலும் அவர்கள் திவாலாகின்றனர். ஆனால் பொருளாதாரத்தை உந்த செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை அளிப்பது அரசாங்கத்தின் கடமையாகும் என தேசிய திவால் துறையின் 100ஆண்டு விழாவை தொடக்கி வைத்து பேசிய போது டத்தோஸ்ரீ அன்வார் சொன்னார். இரண்டாம் வாய்ப்பின் மூலம் மறுவாழ்வு பெற்ற தனிநபர்களும் நிறுவனங்களும் மீண்டும் அத்தவற்றை புரியக்கூடாது. மாறாக தெக்குன் மாரா போன்ற பல்வேறு வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற பார்க்க வேண்டும் என பிரதமர் அறிவுரை வழங்கினார்.